ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 5.2ல 13th சம் பார்க்க போறோம். பாருங்க, டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடலாம். ஹவு மெனி 3 digits numbers are divisible by 7 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ஏபி சீரீஸ்னா என்னது, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸும், அந்த செகண்ட் நம்பருக்கும் தேர்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸும், தேர்டு நம்பருக்கும் ஃபோர்த் உள்ள நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா இருந்தால் தான் அது ஏபி. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ஏபி சீரீஸ் தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹவு மெனி 3 digits numbers are divisible by 7 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் பை 7ங்கும் போது 3 digit நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 100ல இருந்து. 3 digitனா என்னது, இது ஒரு டிஜிட், இது ரெண்டாவது டிஜிட், இது மூணாவது டிஜிட், ஏதோ ஒரு நம்பர் 00. ஓகேவா? 100 தான் ஃபர்ஸ்ட் உள்ள 3 digit நம்பர். அப்புறம் 101, 102. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் பை 7ல 105 தான் ஃபர்ஸ்ட் நம்பர், 7ஆல டிவிசிபிள் ஆகுறது. ஓகேவா? 100 பாருங்க ஆகாது, 101 பாருங்க ஆகாது, 102 பாருங்க, 103, 104 எதுவுமே ஆகாது. 105 மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? 101 ஆகல, 102 ஆகல, 103, 104 எதுவுமே டிவிசிபிள் ஆகல, ஃபுல்லா டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? 105 டிவைடட் பை 7 என்னது 15. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 105. டிவிசிபிள் பை 7ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 105. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 7. அடுத்த ஒரு 7 ஆட் பண்ணோம்னா அது கண்டிப்பா டிவைட் ஆகும். அது வந்து 105 பிளஸ் 7 112 கண்டிப்பா 7ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அதான் செகண்ட் நம்பர். அடுத்து என்ன பண்ணுவோம், தேர்ட் நம்பர் கண்டுபிடிப்போம். அந்த 112 7ஆல பிளஸ் பண்ணோம்னா 119, அதான் தேர்ட் நம்பர். அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் சீரீஸ். ஓகேவா? ஒரு சீரீஸ்க்கு ஒன்னுக்குள்ள நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிவிசிபிள் 7. ஓகேவா? அப்ப 7 தான் எல்லா நம்பருக்கும் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகே, அடுத்து மினிமமான 3 digit நம்பர் வந்து நம்மளுக்கு 105 தெரியும். இப்போ இங்க கடைசி எண்டிங்ல உள்ள மேக்சிமம் 3 digit நம்பர் என்னன்னு தெரியணும். ஓகேவா? மேக்சிமம் போது என்னது, இப்போ 1000 வந்துருச்சுன்னா அது 4 digit ஆயிரும். ஓகேவா? அப்ப 999 அதுல இருந்து நம்ம இப்ப இதுல கண்டுபிடிச்ச மாதிரி மேக்சிமம்ல என்ன வரும், டிவைட் ஆகும் 7லன்னு பார்க்கணும். 997ல டிவைட் ஆகுமா, ஃபுல்லா டிவைட் ஆகுது. 998 ஃபுல்லா டிவைட் ஆகுது. 994 தான் 142 ஃபுல்லா டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏபி சீரீஸ் அஸ் ஃபாலோயிங் 105 112 119 ... 994. ஓகேவா? இந்த சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? டைரக்டா நீங்க வந்து இதை எக்ஸாம்ல எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த சீரீஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சம்முக்குள்ளே போக போறோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிறது என்னது 105. இங்க டி டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஒன்னுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 7. ஃபைனலா டிவைட் ஆகிறது என்னது 994. அப்ப ஏஎன் ஈக்குவல் டு 994. ஹவு மெனி 3 digit நம்பர் n ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டிஜிட் 3 digit நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபார்முலா படி நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1d. ஏஎன் வந்து 994, ஏஎன் வந்து 105, n மைனஸ் 1 டிஃபரன்ஸ் என்னது 7. ஸோ 994 அப்படியே வச்சுக்கோங்க. 105 அங்கிட்டு கொண்டு போகும்போது மைனஸ் 105 ஈக்குவல் டு இந்த n மைனஸ் 1 அப்படியே இருக்கு. 994 மைனஸ் 105 மைனஸ் பண்ணோம்னா 889 ஈக்குவல் டு n மைனஸ் 1 அப்படியே இருக்கு. இந்த 7 அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்க இன்ட்ல இருக்கிற 7 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட்ல போகும். அப்ப 889 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்ப 889 டிவைட் பண்ணோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 127. ஓகேவா? 127 ஈக்குவல் டு n மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா பிளஸ் 1 ஆயிரும். மைனஸ் அங்கிட்டு போகும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ n ஈக்குவல் டு 127 பிளஸ் 1. அப்ப என்னோட வேல்யூ என்னது 128. அப்ப நம்ம என்ன எழுதலாம், 128 3 digit நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 7. 128 நம்பர் டிவிசிபிள் ஆகும் 7ஆல அப்படின்னு எழுதிட்டோம். அவ்வளவுதான், அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. ஹவு மெனி 3 digit நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 7 எழுதியாச்சு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க 14. ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லை பிட்வீன் 10 and 215 கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். மல்டிப்ளைனா என்னது, இன்ட்டு. ஓகேவா? மல்டிப்ளை 5 4. ஓகே, மல்டிப்ளைஸ் ஆஃப் 4 அப்ப இன்ட்டு 4. என்ன கேட்டிருக்காங்க, 10 and 250க்குள்ள கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 10 வந்து என்ன ஆகும், 5 2s are 10 வரும். 4ஆல 4 டேபிள்ல வராது. ஓகேவா? 4 2s are 8ன்னு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன ஆயிரும், 4 2s are 4ஓட மல்டிபிள்ஸ் தான். ஓகேவா? 4 2s are இங்க 10 கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் நம்பர். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், 4 2s are நம்மளுக்கு 8 தான் வரும். நம்மளுக்கு இங்க 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம இந்த 8 போட முடியாது. அதுக்கடுத்து 4 3s are உங்களுக்கு என்ன ஆயிரும், 12 ஆயிரும்.
ஸோ நம்ம இந்த 10 வராது, நம்மளுக்கு 4ஆல் மல்டிபிள் ஆகுறது 12 வரும் ஸ்டார்டிங். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறது என்னதாகும், 10லேருந்து 250 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் என்னது 12, அங்கே கண்டுபிடிச்ச மாதிரியே தான். ஓகேவா, இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது 12, எண்டிங் பாயிண்ட் என்னதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எண்டிங் பாயிண்ட் 250 மல்டிபிள் ஆகுமா, ஆகாது. 248 டிவைடட் பை 4 போடுங்க, 62. அப்போ அது மல்டிபிள் ஆகுது. 248 தான் மல்டிபிள் ஆகும். 250 மல்டிபிள் ஆகாது, 249 மல்டிபிள் ஆகாது. ஸோ 248 தான் மல்டிபிள் ஆகும். 62 இன்ட்டு 4னா 248. அப்போ ஃபைனல் நம்பர் என்னது 248. ஸோ சீரீஸ் கண்டுபிடிச்சாச்சு. வழக்கம் போல் சம்மில் சார்ட் அவுட் பண்ண வேண்டியதான். A is equal to 12, D is equal to 4, AN is equal to 248, N என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொண்டு இதில் அப்ளை பண்ண போகிறோம். AN is equal to 248, A வந்து 12, N minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. D என்னது 4 டிஃபரன்ஸு. 248 இந்த ப்ளஸ் 12ங்கிறது அங்கிட்டு போகும்போது -12 ஆயிரும். equal to N minus 1 4. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், 236 கிடைக்கும். N minus 1 4 அப்படி இருக்கும். இங்கே இன்ட்டில் இருக்கிற 4 அங்கிட்டு போகும்போது டிவைடில் மாறும். டிவைடட் பை 4 N minus 1. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 59 கிடைக்கும். ஸோ 59 is equal to N minus 1ன்னு வரும். இந்த 1 அங்கிட்டு கொண்டு போனோம்னா 59 plus 1 60. அப்போ N is equal to உங்களுக்கு 16 கிடைச்சிடும். அவ்வளோதான். There are 60 multiples of 4 between 10 and 250 60 multiplies of 4 இருக்கு. ஓகேவா, அவ்வளோதான். அப்புறம் for what value of n are the n terms of 2 APs கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு AP கொடுத்துருக்காங்க, இன்னொரு AP கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு சம் செஞ்சோம்ல, அந்த சம் மாதிரி இது. இப்போ பாருங்க, வேல்யூ ஆஃப் n equal to வேல்யூ ஆஃப் n equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் வேல்யூ ஆஃப் n equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. nth term of 2 APs வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்கதான் நான் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபார் ஏபிஸ் ஃபர்ஸ்ட் ஏபி நான் எடுத்துக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து செகண்ட் சீரீஸ் எடுக்க போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சீரீஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 63, 65, 67 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் நம்ம ஏன்னு எடுப்போம். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், 65லேருந்து 63 மைனஸ் பண்ணுவோம், அல்லது 67லேருந்து 65 மைனஸ் பண்ணுவோம். உங்களுக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்குது. ஓகே, அப்போ nth டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ், அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஏக்கு பதிலாக என்னது 63 போடுங்க, பிளஸ் n மைனஸ் 1, டிக்கு பதிலாக 2 போடுங்க, 63. இப்போ இதை உள்ள இன்ட்டு பண்ணிடுங்க. 2 இன்ட்டு என்னன்னா 2n, 2 இன்ட்டு மைனஸ் 1னா -2. ஓகேவா, இப்போ -2 63னா 61 பிளஸ் 2n. இது வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து செகண்ட் உள்ளது, செகண்ட் ஏபிக்கு சார்ட் அவுட் பண்ணி அதே மாதிரி கண்டுபிடிப்போம். 10லேருந்து 3 போனால் என்னது உங்களுக்கு 7, அதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஏங்கிறது 3, 10லேருந்து 3 போனால் 7, அதே 17லேருந்து 10 போனாலும் உங்களுக்கு 7 தான் கிடைக்கும். டிஃபரன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் சீரீஸில். வழக்கம் போல் அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். an = a plus n minus 1d. ஏக்கு பதிலாக 3 போட்டாச்சு, பிளஸ் n minus 1 அப்படியே போட்டாச்சு, டிக்கு பதிலாக 7 போட்டாச்சு, அப்புறம் 3 அப்படியே போட்டாச்சு, பிளஸ் 7 இன்ட்டு n 7n, 7 minus 1னா -7. ஸோ இந்த -7 3 இருக்கு, அப்பனா -4. ஓகே, 7n -4. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 2 ஏபியும் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், இங்கே கொடுத்துருக்க ஏஎன்னையும் இங்கே கொடுத்துருக்க ஏஎன்னையும் ஈக்குவல் போட்டு எழுதலாமா. ஸோ 2 APs ஆர் ஈக்குவல். அங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, 61 plus 2n. இங்கே ஒரு கண்டுபிடிச்சிருக்க ஏஎன் 7n minus 1. ஸோ அதை 2 ஈக்குவல் போட்டுட்டு 61 பிளஸ் இந்த -4ங்கிறது இங்கிட்டு வரும்போது +4 ஆயிரும். இந்த +2nங்கிறது அங்கிட்டு போகும்போது -2n ஆயிரும். ஸோ 61 plus 4னா 65 ஈக்குவல் டு 7n minus 2nனா 5n. ஸோ 65 இந்த n இன்ட்ல இருக்கு, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட்ல மாறும். டிவைடட் பை 5 ஈக்குவல் டு n. ஸோ 65 டிவைடட் பை 5னா 13. அப்போ n ஈக்குவல் டு 13. 13th term of these APs are equal to each other. ஓகேவா, 13th termல தான் இந்த 2 APயும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதில் என்னன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சீரீஸ் மட்டும் மேக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சம்மை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, அவ்வளோதான். எல்லா சம்முமே அப்படி தான், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இதில் ஏதாவது குழப்புது, புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.